Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாங்க. வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூணு ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளார போலாம். இந்த மாதிரி அகலமான ப்ரெஷர் குக்கரில் 2 மரவள்ளி கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். மரவள்ளி கிழங்கு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதில் மண் அதிகமாக இருக்கும். இப்போ மரவள்ளி கிழங்கு பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப விசில் கொடுத்துடாதீங்க, விசில் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா மரவள்ளி கிழங்கு குழஞ்சிரும். இப்போ வெந்திருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், 1-2 வெடிப்பு தான் வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும். இப்போ இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுடுறேன். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு துருகின தேங்காய். தேங்காய் நம்ம ஆரம்பத்திலே சேர்த்துட்டோன்னா அதோட பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடுங்க. அதனால் ஆரம்பத்திலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம கிழங்கு வேக வைக்கிறப்பவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இப்போ உப்பு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.